தொட்டிடம் என்ன தொட்டிடனே தொழியங்கணும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்டூன் வீடியோவில் வச்சு எப்படி இந்த மாதிரி லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை பிஎன் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 ஆப் தேவை. ஒன்று பின்ட்ரெஸ்ட் ஆப், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎன் ஆப், இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா க்ரோம் தான். அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச் ஐக்கான் இருக்குது. அந்த சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கப்பிள் அனிமேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய வீடியோஸில் 1 by 1 கிளிக் பண்ணி போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிஎன் ஆப்லேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ காப்பி பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இந்த மியூசிக் ஐக்கான் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலிட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு மியூட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் லைனை வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இமேஜ் ஐக்கானுக்கான இமேஜுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டெக்ஸ்ட் ஐக்கான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணி எந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடி இல்லைனா அந்த நேம் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனல் நேம் வந்து நான் இந்த இடத்த டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த சாங்கை வந்து நீங்கள் இந்த ஃபைல் ஆப் இருக்கா, அந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆடியோ வந்து வீடியோவில் இருக்குன்னா, இங்கே வீடியோ இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் டு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை தனியாக கூட பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா சாங் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. இப்போ என்னோட சாங்கில் வந்து இது வரைக்கும் தான் பிஜிஎம் இருக்குது ப்ரோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்கா, இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு ரெகுலராக செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் பிஜிஎம் வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு இந்த வீடியோட ஸ்பீடை மட்டுமே கம்மி பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த இடத்த கரெக்டாக டைம் லைன் வச்சுட்டு அகைன் டெக்ஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கா, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 200+ ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 200+ ஃபாண்ட்டுமே உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸில் ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் வீல் இருக்கா, அந்த கலர் வீலை கிளிக் பண்ணி டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டு, பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டரோட கலருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஷேடோன்னு இருக்கும், ஷேடோட கலருமே ஒயிட் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளோவாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் எல்லாமே வந்து ஒயிட்டாக கொடுக்க சொன்னேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன்அனிமேஷன் ஃபேடு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லை இந்த இடத்துல கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ எதை கொடுத்தாலும் இந்த டூரேஷனை வந்து கரெக்டாக செட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டூரேஷனை செட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபேடு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லை இந்த கிரேடியன்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடிட் பண்ணும்போதும் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே டூரேஷனை செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு இந்த இடத்த ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்காக டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஓவராலாக நான் சாங் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து 2 minutes வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 minutes வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங், நீங்கள் எப்பயுமே சாங்கை செலக்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா சாங்கை செலக்ட் பண்ணும்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் தான். இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்லாம் கொடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.